Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னாக்க inshot application அதாவது வந்து inshot வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். inshotல வந்து ஷார்ட் வீடியோஸ்லாம் வந்து கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். அந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா சொன்னா Play Storeலயே வந்துட்டு அவேலபிளா இருக்கு. Play Storeல நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படினு சொன்னாக்க 7 நாளுக்கு மட்டும் தான் வந்துட்டு நம்ம ஃப்ரீயா வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பணம் கட்டி அது மாசத்துக்கு 190 ரூபாய் கிட்ட பணம் கட்டி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அத வந்து நம்ம எப்படி ஃப்ரீயா வந்து யூஸ் பண்றது அதுவும் ரெண்டாவது வந்துட்டு வித்தவுட் வாட்டர்மார்க்கோட நம்ம வந்து Play Storeல டவுன்லோட் பண்ணனும்னு சொன்னாக்க அதுல வந்து inshot னு சொல்லி வாட்டர்மார்க் வரும். அந்த வாட்டர்மார்க் இல்லாம நம்ம எப்படி வந்துட்டு டவுன்லோட் பண்றது அப்படினு சொல்லி ஒரு சகோதரர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இப்போ எல்லாம் வீடியோக்குள்ள போய்லாம் எப்படி நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணனும் அப்படினு சொல்லி நான் பாப்போம். இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா நான் வந்துட்டு ஒரு பேஜுக்கு நான் போயிடுறேன். நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கிறேன். அந்த லிங்கை நீங்க டச் பண்ணீங்கனாலே டைரக்ட்டா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துரும். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேக்குது பாருங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணனும். அத மோடுன்னு இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணனும். இத நீங்க கிளிக் பண்ணீங்கனா டைரக்ட்டா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டால் கேக்கும் நீங்க இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இப்போ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு எப்படி அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சில பேசிக்கான சில விஷயங்களை நம்ம பாப்போம். இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் இத வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓபன் பண்ணோம் அப்படினு சொன்னாக்க உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படினு சொன்னா வீடியோ, போட்டோ, காலேஜ்னு இருக்கு. வீடியோல போய்ட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம எடுத்துட்டு வந்துருவோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து நான் இங்க இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் பிளர் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. பார்க்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்க வெர்டிகல்ல வந்துட்டு வீடியோ வந்து கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது. அதே மாதிரி நீங்க இது வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் கேன்வாஸ் இந்த ஆப்ஷன் நீங்க உள்ள போய்ட்டீங்கன்னா ஃப்ரேம் ரேட்லாம் வருது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க கையாலேயே வந்து உங்களுடைய விரலால நீங்க இந்த மாதிரி நவுத்தி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய பேக்ரவுண்ட் இப்போ அவுட்டர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க சுருக்கி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க சுருக்கி வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் கூட நீங்க சேஞ்ச் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க எந்த ஃப்ரேம் ரேட்ல வைக்கணுமோ நீங்க வச்சுக்கலாம். பாருங்க நான் YouTube 16:9ல வச்சுக்கிறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம TikTok ஃப்ரேம்லயே நம்ம வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ நீங்க உங்களுடைய வீடியோ வந்துட்டு நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நோ ஃப்ரேம்னா நோ ஃப்ரேம் கொடுத்துடுங்க. நோ ஃப்ரேம் நார்மலா ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நார்மல் வீடியோ. இப்போ பாத்தீங்கன்னா இங்க மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நீங்க வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நீங்க வந்துட்டு ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. நீங்க டெக்ஸ்ட் கூட வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் நீங்க எழுதிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க ஃபாண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க எந்த ஃபாண்ட்ஸ் வேணுமோ உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க கலர் சேஞ்ச் பண்ணாலும் நீங்க வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ஸ்லாம் நீங்க வந்துட்டு மல்டி கலர்ல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க சைஸ் எப்படி வேணுமாலும் நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு இதுல வந்துட்டு. அதே மாதிரி கலர்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்டர் கொடுத்துக்கலாம். நீங்க பார்டர் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க வந்துட்டு அந்த பார்டர் வந்து சைஸ் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷேடோ கொடுத்துக்கலாம். நீங்க பேக்ரவுண்ட் ஷேட் அதுக்கு அப்புறம் நீங்க லேபிள் கொடுத்துக்கலாம். லேபிள் வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு மங்கலாக்குறது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது, டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பேஸ் விடுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய இங்கே வந்து எஃபெக்ட் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு எஃபெக்ட் கொடுக்கறது டெக்ஸ்ட்டுக்கு. இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து இன் அவுட் இங்கே இருக்கு பாருங்க. இன் அவுட்டு இதில் நீங்கள் இன்னும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா இன்னும் இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதே லேயர் நீங்கள் டச் பண்ணிட்டு நீங்கள் அவுட் கொடுத்தீங்கன்னா அவுட்டு டெக்ஸ்ட் இப்படி வந்துட்டு இப்படி போயிடுற மாதிரி அது மாதிரி நிறைய எஃபெக்ட் இங்கே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான வந்து எஃபெக்டிவ்ஸ்லாம் நம்ம வந்துட்டு இங்கே கொடுத்துக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய இங்கே கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு பேக் போய்ட்டு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபில்டர் இருக்கு பாருங்கள். ஃபில்டர் வந்து நீங்கள் கலர் வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வீடியோ வந்துட்டு கட் பண்ணுறது, இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம கட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, இது மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஸ்ப்ளிட் அப்படின்னாக்கா நம்ம வந்து இங்கே எங்கே நமக்கு வந்து சென்டரில் நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த ஸ்ப்ளிட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் கட் பண்ணணும், வீடியோ கட் பண்ணணுமோ நீங்கள் வந்து சென்டரில் நீங்கள் இந்த மாதிரி டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் கட் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே கட் ஆகிட்டு கீழே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் கூட நீங்கள் வந்து அடுத்த வீடியோ அதாவது ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ அதை ஒரு பாக்ஸில் இன்னொரு பாக்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ட்ரான்சிஷன் எஃபெக்ட் உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இதில்
இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்லாம் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எத்தனை நீங்கள் கட் பண்ணிங்களோ அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து அந்த பாக்ஸில் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எஃபெக்ட் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்துடும். அதில் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது வந்துட்டு மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிளர் ஆப்ஷன் மாதிரி இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் வந்து லைட்டாக கூட வச்சுக்கலாம், இல்லை டார்க்காக கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் ரொம்ப மங்கலாக வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய ஏதாவது பிக்சர் ஏதாவது வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்துட்டு பேக்ரவுண்டில் உங்கள் பிக்சர் வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரி ஓப்பன் ஆகும். உங்கள் கேலரியில் நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்துக்கொண்டு வந்து கூட நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ளவர் வச்சுருக்கேன் பாருங்கள். அது வந்து ஃப்ளவர் வந்து மங்கலாக வந்துட்டு பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுடைய பிக்சர் கூட நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ சென்டரில் கூட பேக்ரவுண்டில் பிக்சர் இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக கூட இதில் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய கலர்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய எஃபெக்ட் சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடு, அதாவது வீடியோ வந்து ஸ்பீடு பண்ணுறது, ஸ்பீடு கண்ட்ரோல் கூட நீங்கள் வந்துட்டு இதில் ஸ்பீடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொட்டேட் இருக்கு பாருங்கள். இந்த ரொட்டேட் ஆப்ஷன் நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு மிரர் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளிப் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த வாட்டத்தில் போகுது பாருங்கள் வண்டி எல்லாம். அதாவது பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளிப் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரைட் இந்த பக்கம் லெஃப்ட்டில் போன வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ரைட்டில் போகுது பாருங்கள். அப்படியே வந்து பிக்சர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். வீடியோ வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்துல இப்படி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீஸ் டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அது வந்து அப்படியே இமேஜ் மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இமேஜ் இது அப்படியே வந்து ஸ்டெக் அப்படியே இமேஜ் மாதிரி நின்று அந்த ஃப்ரீஸை நீங்கள் டச் பண்ணி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எத்தனை இடத்துல கூட நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல அப்படியே இமேஜ் மாதிரி நின்றுடும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இந்த இன்ஷாட் அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு மேலே சேவ்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள். சேவ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு காட்டும். ரெண்டாவது வந்து அந்த குவாலிட்டியில் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எம்பி ஆகும் அப்படின்றதும் இங்கே வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸாக இங்கே வந்து காட்டுது பாருங்கள். அதாவது 1080p நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 22 MB வந்துட்டு உங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லுது. அதேமாதிரி 720p நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 10 MB ஆகும்னு சொல்லுது. அந்த அடிப்படையில் நம்ம வந்துட்டு 1080 நான் கொடுத்துட்றேன். 1080 கொடுத்தோன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கன்வெர்ட்டிங் வீடியோ அப்படியே லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. டேரெக்டாக வந்து நம்மளுடைய கேலரியில் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். நம்ம வந்து கேலரியில் கூட நம்ம போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஓகே ஆகிடுச்சு, எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இது நம்ம அப்படியே கூட ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நம்ம எதாவது வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப், ட்விட்டர் இதில் நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் வந்துட்டு இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.